வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, காரைக்குடியை பொறுத்தளவில் காரைக்குடியில் வந்து இடமும் வாங்க முடியாது, வீடும் வாங்க முடியாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா, மற்ற ஊர்லெலாம் வந்து இடம் வாங்கலாம். இப்போ புதுக்கோட்டை, மானாமதுரை, சிங்கமுனாரி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கேரளா, இடுக்கி எல்லா ஊர்லேயும் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். வீடு வந்து வாங்கணும்னா 10 லட்சத்துக்கெல்லாம் வந்து 10 ஏக்கர்லேயே கொடுக்குறாங்க, 15 ஏக்கர்லேயே வீடோடு கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் வந்து வாங்கலாம். திருச்சியிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஆனால் அந்த ஊர்லெலாம் வந்து ரொம்ப சலுகையும் இருக்குது. நல்ல ஒரு ஊர், ஃபேமஸான ஊர் வாங்கலாம். காரைக்குடியை பொறுத்தளவில் வீடு இடம் வாங்க முடியல. ஏன்னா 3 சென்டில் இன்றைக்கி வந்து 70 லட்சம் சொல்கிறாங்க. 3 சென்ட் வீடு 70 லட்சம். 5 சென்ட் வீடு வந்துங்கன்னா 1,50 கோடி சொல்கிறாங்க. இது ஏன் வந்து இந்த இது ஏற்றுறாங்க அப்படின்னா, காரைக்குடியில் வந்து மெயினாக வந்து ஏற்றுனதுக்கு காரணம் யாருன்னா ஏஜென்ட் மட்டும்தான். எங்கள் ஊரில் ஏஜென்ட்டு தான். அவங்களுக்கு கமிஷன் வர்றதுக்காண்டி இன்றைக்கி 10 லட்சத்து இடத்த வந்து 20 லட்சம்னு சொல்கிறாங்க. 20 லட்சத்து இடத்த வந்து 30 லட்சம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இடம் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, வீடு கட்டவும் முடியாது. ஏன்னா விலைவாசி வந்து காரைக்குடியில் மட்டும்தான் அப்படி. பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் வந்து ஒரு வீடு நான் பார்க்க போயிருந்தேன். வெறும் 5 சென்ட் தான். அந்த 5 சென்ட் வெறும் 35 லட்சம் தான். அந்த 35 லட்சம்னு சொன்னால் 2 மாடி, அதாவது கீழே ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு அடுப்படி, ஒரு சாமியாரை, ஒரு ஹாலு, போர்ட்டிக்கோ கார் நிற்கிற மாதிரி அதே மாதிரி மேலேயும் எடுத்து இன்றைக்கி எங்கள் அண்ணியே சொன்னாங்க, வந்து பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு. போய் பார்த்தோம். அந்த வீடு வந்து வாங்குகிற அளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்படி வாங்குறதா இருந்தாலும் என்னோடய இடத்த விற்று தான் அதை வாங்க முடியும். ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, ஆளுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, காரைக்குடியில் வந்து யாருமே வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்களாம் வந்து இப்போ காரைக்குடி மக்கள் வந்து இந்த காரைக்குடியில் வாழ மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து வெளியூர் மக்கள் தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, திருச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், இந்த ஊர் மக்கள் தான் வந்து காரைக்குடியில் வந்து படிக்கிறதுக்காண்டி இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. படிக்கிறவங்க தங்கியிருக்கிறனால அவங்க வந்து கூட வாடகையை கொடுத்துட்றாங்க, எவ்வளவு வேணாலும் கொடுத்துட்றாங்க. வேலை பார்க்குறவங்களும் அதை கொடுத்துட்றாங்க. அப்போ காரைக்குடி மக்கள் எங்கே போவாங்க? எங்களோட கேள்வி அதான். காரைக்குடி மக்கள் எப்படிங்க இப்போ காரைக்குடியில் நிறையா பேர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கழுவி ஊற்றுறாங்க எங்கள் காரைக்குடியை. காரைக்குடி ரொம்ப இப்போ வந்து தரக்குறைவாக ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ வெளியூர் மக்கள் வந்து காரைக்குடியில் இருக்கிறனால எங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. என்ன பாதிக்குதுன்னா, வீடு வந்து நாங்களாம் பார்த்திங்கன்னா வெறும் 3000 ரூபாய்க்கு இருந்த வீடு இன்றைக்கி 4000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா வரையும் போகுது. வெளியூர் மக்கள் வந்து இன்றைக்கி குடியேறனால தான் இந்த வீட்டு வாடகை வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது. காரைக்குடியில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஊர், சிறப்பான ஊர், சாப்பாட்டுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா நல்ல பேர் போன ஊர் காரைக்குடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே காரைக்குடியில் வந்து இன்றைக்கி வசிக்கிறதுனால இன்றைக்கி காரைக்குடி மக்கள் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ஏஜென்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவில் ஏஜென்ட் வந்து நீங்கள் வந்து கமிஷன் அடிக்கிறீங்கன்னா வீட்டையும் நீங்கள் ஏற்றிடுங்க, இடத்தையும் ஏற்றிடுங்க. அப்படி இருக்கையில் மக்கள் காரைக்குடி மக்கள் எங்கே போவாங்க? இதுதான் எங்களோட கேள்வி. நிறையா பேர் இதில் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கிட்டையும் சொன்னாங்க. அம்மா, ஒரு ஐயா சொன்னார், உன்னோட வீடியோ நான் பார்க்குறேம்மா, ரொம்ப அருமையாக இருக்குது, இதையும் கொஞ்சம் சொல்லி போடு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லி 2 நாள் ஆச்சு மக்களே. நான் வந்து போடவே இல்லை, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டைம் ஒத்து வரல, அதனால் போடல. அதனால் இந்த ஏஜென்ட் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கங்க, அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.